அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலோடாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக ருமைத்தியாவில் இறந்து போன அசங்க அப்படின்ற ஒரு புலனறுவை சேர்ந்த ஒரு சகோதரர் பற்றின தகவலை நாம் அடிக்கடி தந்துக்கிட்டு இருந்தோம். அவருடைய உடல் தற்போது நாடு சென்றிருக்குது. அவருடைய உடலை அடக்கம் செய்கிறதுக்கான வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் அவருடைய மரணம் சம்பந்தமான வாக்குமூல பதிவு ஒன்று கிடைச்சிருக்குது. அதே போல் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வீடுகளில் வேலை செய்யும்போது பாபா மாமா சொன்னாங்கன்னு தப்பு பண்ண மட்டும் போயிடாதீங்க. போனால் கடைசியில் இதுதான் நிலைமை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல், 6வது வீடு தான் கடைசியில் எனக்கு சரியாகியது அப்படின்னு ஒரு சகோதரி வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. 6வது வீடு தான் கடைசியில் அவங்களுக்கு நிலைச்சிருக்குது. பார்க்கலாம் இந்த தகவல்களை பற்றி. அசங்க அந்த சகோதரருடைய கழுத்தில் இருந்த மார்க் இதுதான். அவருடைய கழுத்தில் இந்த மாதிரி ஒரு மார்க் இருந்துச்சு. அவர் இறக்கும்போது அவருடைய கழுத்தில் இருந்த மார்க். அதே போல் தான் உங்களுக்கு தெரியும், இப்போ நான் ரீசெண்டாக கூட அந்த வீடியோ போட்டிருப்பேன். பீனி பெண் ஒருவர் அந்த ஜஹராவில் இறக்குறதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் பதிவிட்டுருக்குறாங்க அவங்களோட ஏஜென்ட்டுக்கு. இந்த மாதிரி என்னை அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு. இந்த சூழலில் இப்போ இந்த அசங்க எனப்படக்கூடிய இளைஞருடைய உடல் நாட்டுக்கு போயிருக்குது. அடக்கத்துக்குரிய ஏற்பாடு. கடைசியில் அவருடைய தாயும் பார்த்திங்கன்னா மலர் சாலையிலேயே வச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க ஓமானுக்கு கிளம்பி போயிட்டாங்க. தந்தை தான் அடக்கத்துக்குரிய வேலைகள்லாம் பண்ணுறாராம். அதே போல் இப்போ இந்த சகோதரருடைய மரணம் நாட்டிலையும் பரீட்சித்த பிறகு சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இது இவரே தான் இவரோட உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு இதை கேஸை முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் யூடியூபர் ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஏதோ ஒரு புதிய வாய்ஸ் ஒன்று போட்டு, இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ, இதுக்கு பிறகு நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டு வாய்ஸ் கட் ஒன்று இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வளோ நாளும் கோமாவில் இருந்தாங்களான்னு தெரியலை, இப்போ தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வாய்ஸ் கட்டு நாங்கள்லாம் போடலையாம் அப்படின்னு சில எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருந்தாங்க. வாய்ஸ் கட்டு கிடச்சிருந்தா தானே போட்டிருப்போம். நானே அந்த வீடியோ போடும்போது இத்தனை தடவை இந்த சகோதரருடைய வீடியோ நம்ம போடும்போது பேசியிருக்கிறோம். நான் சாக போகிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இந்த சகோதரர் எந்த வாய்ஸ்லேயுமே சொல்லலையே. அப்புறம் எப்படி இவர் உயிரை விட்டுருப்பார் அப்படின்னு நாமளே யோசித்தோம். சரி, இப்போ சட்டம் முடிஞ்சு போச்சு, சரியா? சட்ட ரீதியான நடவடிக்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம கேட்டது என்ன? அந்த சகோதரன் ஏஜெண்ட்டுக்கு போன பிறகு ஏன் ஏஜெண்ட்டு அவங்கள திருப்பி அதே வீட்டுக்கு அனுப்பினது? ஏன் ஏஜெண்ட் அதே வீட்டுக்கு திருப்பி அனுப்பினது? இன்றைக்கி அந்த பையனுக்கு வேறொரு வீடு பார்த்து கொடுத்துருந்தாலோ, இல்லை வேறொரு இடத்துல வேலை ஒன்று தேடி கொடுத்துருந்தாலோ, இல்லை அவரை தூதரகத்துக்கு அனுப்பியிருந்தாலோ இன்றைக்கி அந்த பையன் உயிரோடு இருந்திருக்கலாம் இல்லையா? அதே வீட்டுக்கு திருப்பி அனுப்பினதுக்கு பிறகு தான். இப்போ சாதாரணமாக ஏஜெண்ட்டுக்கு போனாலோ, இல்லை எம்பசிக்கு போனாலோ, இல்லை தப்பி ஓடினாலோ திருப்பி அதே வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்மளை அதையும் விட மோசமாக, இருந்ததையும் விட மோசமாக நடத்துவாங்க. அந்த மாதிரி தானே நடந்துச்சு. அது பணிப்பெண்களுக்கும் சரி, ஓட்டுநர்களுக்கும் சரி, அதே நிலைமை தானே. அப்போது ஏஜெண்ட்டுக்கு ஒருத்தர் பிடிக்கலை, எனக்கு இந்த இடம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வர்றாருன்னா அவரை முடிந்த வரைக்கும், அது தொழிலாளர் பெண்ணோ ஆணோ, அவங்கள அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு மாற்றி கொடுக்கலாம் தானே. நீங்கள் எப்படியுமே விற்க தான் போகிறீங்க, வேறொரு நல்ல இடத்துக்கு மாற்றி கொடுக்கலாம் தானே. மாற்றி கொடுத்தால் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்படும், எத்தனையோ பிரச்சனைகள் குறையும். ஏன்னா ஏஜெண்ட்டுகளுக்கு எப்படியுமே கஃபீல்கள் தேடி வரத்தான் போகிறாங்க ஒவ்வொரு தொழிலாளர்களாக. அப்போது சில வீடுகளுக்கு மாற்றி பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு பதில் ஒன்று முன்னாடி வரக்கூடிய வீடியோலையும் காட்டுறேன் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு ஏஜெண்ட்டுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ, எம்பசிகள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ, நீங்கள் முதலாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு, குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை வச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தெரிவிங்க. அதை தயவு செய்து யாரும் மறக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேளை ஏஜெண்ட்டுக்கு பேசுகிறோம், ஏஜெண்ட்டால் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை எம்பசிக்கு போக வேண்டிய சூழல், ஆனாலும் போக முடியாது. ஏன்? வீட்டை விட்டு தப்பி ஓடினாலே உடனே இவங்க போய் கேஸு போட்டுருவாங்க, திருடிட்டு போயிட்டீங்க, ஏதாவது பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு.
ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பல பேருடைய நிலைமை அதுதான். வீட்டை விட்டு போனதுமே உடனே அவங்க தான் செஞ்சது அநியாயமாக இருக்கும், ஆனால் கடைசியில் நம்ம மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வெளியில் அக்காம அடிச்சிருக்கிற எத்தனையோ பேர் காசு வாங்கிட்டு அந்த வீட்டில் வேலை செஞ்சதே இல்லை, அந்த வீடு என்ன கலர்னு கூட, கஃபீலோடைய வீடு என்ன கலர்னு கூட தெரியாது, ஆனாலும் அவங்களும் வீட்டிலேருந்து திருடிட்டு போயிட்டாங்க, வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டுட்ருக்குறாங்க, பணத்தையும் வாங்கிட்டு. அந்த மாதிரி அநீதி இழைக்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. தயவு செய்து என்ன பிரச்சனை என்னாலும் ஏஜென்ட்டோட பேசுங்க. சரி வரலைன்னா நிச்சயமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முதலாவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியாகி போகிறத பற்றி தூதரகத்தால் உங்களோட பேசின பிறகு முடிவெடுங்க. அது வரைக்கும் வீட்டை விட்டு அவசரப்பட்டு வெளியாகாதீங்க. அப்படி வெளியாகினா திருப்பி நாட்டுக்கு போகிறதும் கஷ்டமாகிரும், அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறதும் கஷ்டமாகிரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா. அதே மாதிரி இந்த சகோதரி ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க. அவங்க 6வது வீடு தான் அவங்களுக்கு சரியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க மட்டும் பாருங்கள், தெரியாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி நீங்கள் தாராளமாக வரலாம். මම ඉන්නේ 6 වෙනි ගෙදර. ඇයිදට ගෙවල් වලට පාරුනේ. කලින් ගෙවල් වල උදේට නැගිටින්නේ නැහැ. එම අපේ වැරදි ඉතින්. නැගිටින්නේ නැහැ. ඊට පස්සේ නැගිටින්නේ නැහැ කියලා ගිහින් දැම්මා. දෙවෙනි ගෙදර මාසයක් වැඩ කරා. හොඳට වැඩ කරා. ආයි ගිහින් දායි කියලා බයට. ඊට පස්සේ ඒකෙන් මාස 2ක් වැඩ කරලා හොඳට වැඩ කරා. ඊට පස්සේ අකාම එකක් ගිහින් නම් බුන්නේ. ඊට පස්සේ ගිහින් දැම්මා එජන්සියට. පස්සේ තුන්වෙනි ගෙදරට ගියා. ගෙදර කන්න නැහැ. ඊට පස්සේ තව ගෙදරකට මාරුණා. ඊට පස්සේ තව ගෙයකට ගියා. ඒ ගෙදර මැඩම්ගේ යාළුවා ගෙදරට යවුවා. ඊට පස්සේ ඒ ගෙදරත් මට සෙට් නැහැ. ගෙදර ගෑණි නහපුරු. ඊට පස්සේ මේ ගෙදර තමයි අන්තිම ගේ. ඒජන්සිට ගිහින් දැම්මට පස්සේ ආයෙත් මේ ගෙදර තමයි හරි ගියේ. දැන් මේ මාස 5ක් කාම එකක් කරකෝක. ඉතින් මේ ගෙදර ඉඳලා යනවා ලංකාවට. நிறைய பேர் சில நேரங்களில் சிங்கள வீடியோ எதுக்கு போடுற அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. சிங்கள வீடியோ போடுறதுக்கு காரணம் இலங்கையர்களில் நிறைய பேருக்கு சிங்களம் தெரியும். நானும் ஒரு தமிழன், தமிழ் பேசக்கூடியவன். ஏன் சிங்கள வீடியோ போடலை, சிங்களத்தால் பேசலை. அப்போ அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த வீடியோ நான் அவங்களோட குரலில் போய் நின்று பேச முடியுமா? அதனால் அவங்க பேசுகிறது தெரிஞ்சவங்க பார்த்துக்கொள்ளலாம், தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். இதில் பாருங்கள், இந்த சகோதரி என்ன சொன்னாங்க, 6வது வீடு, அதாவது முதலாவது வீடு இவங்களோட எந்திரிக்கலை, நேரமாகிட்டு தான் எழுந்திரிக்கிறாங்க, அதால் கொண்டு போய் ஏஜென்ட்டில் விட்டாங்க. 2வது வீடு எப்படியோ கஷ்டப்பட்டு நல்லபடியாக வேலை செஞ்சாங்க, அதையும் ஒரு பிரச்சனை. 3வது வீடும் பிரச்சனை, 4வது வீடும் பிரச்சனை, 5வது வீடும் பிரச்சனை. 6வது வீடு கடைசியாக அவங்களுக்கு செட் ஆகியிருக்குது. இப்போது 6வது வீடில் தான் நான் கடைசி மட்டுக்கும் வேலை செய்கிறேன். இப்போ 6 மாதம் போயிடுச்சு, அக்காமாலாம் அடிச்சிட்டாங்க, பரவாயில்ல நிம்மதியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன், 2 வருஷத்தை முடிச்சுட்டு நான் நாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இதுவும் ஒரு நல்ல ஒரு பாடம் ஏஜென்ட்டுகளுக்கு. பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு போட்டிங்க, 2வது வீடு போட்டிங்க, சரி வரலைன்னா நீ நாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வா, 8 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுன்னு பிளாக்மெயில் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வீடு பிடிச்சா நிச்சயமாக வேலை செய்வாங்க. சரி, அவங்களுக்கு இயலாத பட்சத்தில் ஒரு வீடு தான் மாற்றி கொடுத்து பாருங்களேன். சில நேரங்களில் இப்போ இவங்களுக்கு பிடிக்காத வீடு இன்னொரு பணிப்பெண்ணுக்கு பிடிக்கலாம், இன்னொரு பணிப்பெண்ணுக்கு பிடிக்காத வீடு இன்னொரு பணிப்பெண்ணுக்கு பிடிக்கலாம். ஏன் இப்போ நானே வேலை செய்யக்கூடிய வீட்டில் 4-5 டிரைவர் மாதிரி இருந்துட்டு, எப்பா இந்த வீடா லைஃப்லேயே இனிமேல் இந்த மாதிரி வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிருக்காங்க, தலை தெறிக்க ஓடிருக்காங்க. முடியவே முடியாது, இந்த கிழவனோடையெல்லாம் வேலை செய்ய முடியாது, இந்த கிழவியோடையெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு திட்டிகிட்டே ஓடி இருக்கிறாங்க. அதே வீட்டில் இன்றைக்கி நாம் 6-7-8 வருஷமாக நல்லபடியாக இருக்கலை. இன்றைக்கி இந்த உங்களுக்கு யூடியூப் போடுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சொகுசான ஒரு நிலைமை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கல, ஒரு சுதந்திரத்தை கொடுக்கல, நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. அந்த இடம் 4 பேருக்கு பிடிக்காமல் போகலாம், 5வது ஒரு ஆளுக்கு பிடிக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட தான் நிறைய பணிப்பெண்கள் இருக்கிறாங்க தானே, ஒருத்தர் அந்தந்த இடத்துக்கு மாற்றி பாருங்கள். அடிக்காத, துன்புறுத்தாத, கொலை செய்யாத வீடுகளாக இருந்து சும்மா ஏதோ சின்ன சின்ன சில்லி பிரச்சனைகளாக இருந்தால் அது ஒருத்தருக்கு சரி வரும், ஒருத்தருக்கு சரி வராமல் போகும். இப்போ இந்த சகோதரி காலையில் நேரத்தோடு எந்திரிக்கலை அப்படின்ற ஃபஸ்ட்டு வீடு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் விட்டுருக்காங்க. நல்லா எந்திரிக்கக்கூடியவங்களை ஒருத்தராக சொல்லியே அவங்கள கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டால் அவங்க காலையில் எந்திரிச்சாங்கன்னா மற்றதெல்லாம் சரியாக இருந்திருக்கும். சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, சம்பளம் கொடுத்துருப்பாங்க, போனஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் நல்ல வீடாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க காலையில் எந்திரிக்காத தான் பிரச்சனையாக இருக்குது முதல் வீட்டில். அப்போ அதே நல்லா காலையில் நேரத்தோடு எந்திரிக்கக்கூடிய ஒரு சகோதரியை கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டால் அவங்களுக்கு அந்த வீடு செட் ஆகியிருக்கலாம். அது மாதிரி தான் ஒரு ஆளை ஒவ்வொரு வீட்டுக்கு மாற்றி கூட பார்க்கலாம் ஏஜென்ட்டுகள். ஆனால் அதை கூட செய்கிறது இல்லையே.
அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு தரம் காசை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நோகாமல் வேலை நடக்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை நடக்கணும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் தொழிலாளர்கள் பாஞ்சு போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் கோயத்துகளுக்கு காசை கட்டிட்டு அதுக்கப்புறம் லோண்டு அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் கூட நான் இந்த தகவலை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ இது வந்து ஜஹராவில் பணிப்பெண் ஒருத்தரை கொன்று புதைச்ச அந்த சம்பவத்தில் அதுக்கப்புறமா அதே வீட்டில் வேலை செஞ்ச இன்னொரு பணிப்பெண்ணை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த குற்றத்தை பற்றி வெளிக்கொண்டு வரல அப்படின்னு, தெரிஞ்சும் ஏன் மறைச்சிங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து நான் சகோதரருடைய முகத்தை மறைச்சி தான் போடுறேன். இந்த சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யாத ஒரு தவறை செஞ்சதாக சித்தரிக்க வச்சது. வீடியோ பாருங்கள். طلياني ماما انت شنو سويتي؟ سويتي غلط ولا ما سويتي غلط؟ غلط ماما. سويتي غلط. ماما بابا بيبي كله زين صح؟ زين إيه. ماما. انت طقيتي بيبي في مخ ما في طقي صح ولا ماكو صح؟ صح ماما. طقيتي ليش طقينا ماكو حرام؟ حرام ماما. انت غلطان ولا ماكو غلطان؟ غلطان ماما. غلطان. انت سويتي بولا وين؟ تست ماما. بولا مال طشت صح؟ سويتي بولا مال طشت، هذا غلط ولا ماكو غلط؟ غلط ماما. غلط ماما. حطيتي اكل مال بيبي اكل مال بيبي اكل فاميلي اكل كله مع اكل صح ولا ماكو صح؟ صح ماما. هذا غلط ولا ماكو غلط؟ غلط ماما. غلط ماما. ما انت ماكو خوف من الله؟ يعرف الله؟ يعرف الله صح؟ انت ماكو خوف؟ انت خوف. خذيتي ملابس حطيتي مع شنو؟ ملابس مال الارض مع ملابس مال المدرسة، فوطة مال الأرض مال مسحيها مع فوطة مال المدرسة صح؟ حطيتي داخل قسالة سوا مع بعض. غلط ولا ماكو غلط؟ غلط. إيه شنو سويتي؟ حطيتي شنو؟ ملابس شنو؟ مريول مال المدرسة. مريول مال المدرسة مال منو؟ بيبي ملابس منو شنو اسمه؟ بوتا. حمني. إيه. مع شنو حطيتي ملابس؟ مع فوطة صح؟ فوطة مال شنو؟ بوتا. مال شنو؟ مال أرض. وين حطيتيهم؟ قسالة. هذا غلط ولا ماكو غلط؟ غلط ماما. غلط. أنت غلطان ولا ماكو غلطان؟ غلطان ماما. شوفي ماما، ملابس فوطة طقيتي بيبي هذا كله ماكو مشكلة زين، أنت غلطان. بس حرام أنت تبولين في حمام، أنت بلتي داخل أرض، بلتي داخل طشت وحطيتيه أكل أكل نفر كله أكل مرة مرتين ثلاثة. هذا غلط ولا ماكو غلط؟ غلط ماما. غلط ماما. أنت الحين لما بيروح أنت بيت تاني أنت سوي غلط ثاني مرة كذي؟ لا ماما. أنت ثاني مرة لما يروح الحين مكتب ما يعرف صح؟ لما مكتب يعرف يقول أنت غلطانة، أنت سويتي بولا، أنت يروح يقول لا. பெரிய அளவில் இது வந்து தீயா பற்றுச்சு அந்த நேரத்தில் இந்த வீடியோ. ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. கடைசியில் அவங்களா திருப்பி மறுபடியும் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்களே சொல்லியிருந்தாங்க, இல்லை அந்த மாமா வந்து என்னைய மிரட்டினதால தான் நான் வந்து இப்படி செஞ்சேன் அப்படின்னு. இப்போ அதே போல தான் உங்களுக்கு தெரியும், அந்த அசங்கன்ற அந்த இளைஞருடைய வீட்டில் அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டில் இருந்த பணிப்பெண் வெளியில் வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த வாக்குமூல அடிப்படையில் இன்னமும் அந்த கபில் வந்து அடித்தார் அப்படின்ற அந்த காரணத்துக்காக இன்னமும் விசாரணை போயிட்டுருக்குது. ஆனால் அவர் தான் உயிரை மாய்த்துக்கிட்டார் அப்படின்றத மரண சான்றிதழ்கள் வந்து தெரிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் அடித்தது, எச்சி துப்பியது, அதற்கான வழக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த சகோதரியுடைய, அவங்களுடைய பேரை கூட மென்ஷன் பண்ணலை நான், இந்த சகோதரியுடைய வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மாமாவே பொய்யை சொல்லி இவங்கள அந்த மாதிரி வீடியோவில் சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் அவங்கள வந்து சொன்னாங்க, இல்லை நான் எதுவுமே பண்ணலை, அவங்க இப்படி தான் சொல்லிட்டாங்க, அந்த கிழவி தான் இப்படி பண்ணினது அப்படின்னு. அந்த மாதிரியே இப்போ இந்த சாதுல் அப்துல்லா பகுதிகளில் நடந்த கொலையில் இப்போ ஒரு பணிப்பெண்ணையும் கைது பண்ணியிருக்காங்க. ஏன்? குற்றம் நடந்த இடத்துல குற்றத்தை தெரிஞ்சும் தெரியப்படுத்தலை அப்படின்னு. குற்றத்தை எப்படி தெரியப்படுத்துறது, யாருக்கிட்ட சொல்கிறது? ஏஜென்ட்டுக்கிட்ட சொன்னால் அது உங்களுக்கு தேவைக்கில்லாத விஷயம். அது அவங்கள அடித்தா மற்றவங்களை அடித்தா அதை பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு அடித்தாங்களா, உங்களுக்கு கை வச்சாங்களா, இல்லையே, அப்போ நீங்கள் வாயை மூடிட்டு சும்மா இருங்க.
அந்த வாயை மூடிட்டு சும்மா இருங்கன்னு சொன்னதாக தானோ என்னவோ இன்றைக்கி அந்த பணிப்பெண் வந்து ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஏன்? வாயை மூடிட்டு சும்மா இருந்ததால், பக்கத்தில் குற்றம் நடந்தும் குற்றத்தை பற்றி தெரிவிக்கலை அப்படின்றதுக்காக குற்றவியல் நீதிமன்றம் கொடுத்த தண்டனை அது. அதனால் இந்த குற்றத்தை நாம் எப்படி தெரிவிக்கிறது? ஒருவேளை 112க்கு கால் பண்ணி சொல்கிறோம், இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் இது நடக்குது, இந்த பிரச்சனைன்னு. ஒருவேளை அந்த வீட்டுக்காரனுடைய தம்பி தான் ஃபோன் ஆன்சர் பண்ணியிருந்தா, அண்ணனை போட்டு கொடுக்குறாடா அப்படின்னு உடனே அண்ணனுக்கு கால் பண்ணி, உங்கள் ஹவுஸ்மேட் எனக்கு கால் பண்ணி இப்படி சொல்லிட்டா, போலீஸுக்கு கால் பண்ணுறா, உடனே என்னென்னு பாருங்கள் அப்படின்னு அவங்க கால் பண்ணி சொன்னால், அதான் சொன்னேன், இந்த நாட்டை பொறுத்த வரையில் நாங்கள்லாம் மாமன் மச்சான் அண்ணன் தம்பிங்கடா, யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய அந்த கோட்பாடு. வருவாங்க, கட்டிப்பிடிப்பாங்க, 2 முத்தத்தை கொடுப்பாங்க, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்மளுடைய விடயங்களில் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ ஒன்று ஏஜென்ட், இல்லைன்னா எம்பசி, 2ல் 1 நம்மளுடைய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு விடயத்தில் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். கடைசியில் அதே குழிக்கு பக்கத்தில் இன்னொரு குழி தோண்டிடுவாங்க. ஏன்? நம்மளுக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு, நம்மளும் வெளியில் சொல்ல போகிறோம் அப்படின்றதால. அப்போ இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு எங்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய அதிகாரிகளும் தான் பொறுப்பேற்கணும். ஆனால் கடைசியில் இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தர வந்தால் நாங்கள் குற்றவாளி. அந்த ஏஜென்ட்டுக்கும் எம்பசிக்கும் வால் பிடிக்கிற சிலர் இருக்கிறாங்க, அதுக்குன்னே தனியாக யூடியூப் சேனல் செய்யக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, நாங்கள் ஏதாவது ஒன்று போட்டால் அதை எடுத்து வச்சு அப்படி இல்லை இப்படி தான் அப்படின்னு அப்படியே மாற்றி அவங்களுடைய பக்கம் சாதகமாக கதைக்கிறது. அது ஒரு சில புள்ளிகளில் அந்த பழக்கம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஓகே. என்னை பொறுத்த வரையில் நாங்கள் தொழிலாளர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதிகளை பற்றி தான் பேசுகிறோம். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் முயற்சிகளும் பண்ணுறோம். என் நாட்டில் போராட்டம் கூட நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, போராட்டம் ஒன்றும் நடத்தியும் இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் சரிதான், தொழிலாளர்களுக்கு பாதகமாக ஒரு நாளும் எங்களுடைய சேனல்கள்லேருந்து எங்களுடைய குரல் ஒலிக்காது, எப்பயுமே சாதகமாக தான் ஒலிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சு கொள்ளட்டும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.